ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரோட் சைட் மசாலா பூரி எப்படி வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை மசாலா பூரி சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னா வெளியே போய் வாங்கவே மாட்டீங்க, வீட்லேயே தான் பண்ணி சாப்பிடுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ஒரு சிட்டிகை இதில் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், உருட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக எண்ணெய் விட்டு எல்லா சைடும் தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் ரவை கூட சேர்த்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக தான் வரும். அடுத்து இந்த மாவு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, அப்புறம் கருகிடும். ரொம்ப சிம்மில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ பூரி நல்லா உப்பி வருது. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே விடலாம். அப்போ தான் எல்லா சைடுமே வெந்திருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பூரியும் எடுத்து வச்சுக்கலாம் போட்டு. அடுத்து கிரேவிக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒன்றா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி மைதா மாவு இல்லாட்டி கடலை மாவை கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு இது 3த்தில் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆற வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்ட பிறகு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு டக்குன்னு கட்டி கட்டியாக ஆகிடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விழுந்து இதோட விட்டுடலாம். இதை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சைட்லேயே பச்சை பட்டாணி வேக வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த பச்சை பட்டாணி நான் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு கரண்டி மட்டும் பச்சை பட்டாணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சை பட்டாணியோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த அரைச்சி வச்சுருக்க புதினாவை சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா பூரிக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க பூரியெல்லாம் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இது மேலே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூள் போடுறது இந்த மசாலா பூரிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மிளகுத்தூள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.